போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் பெரிதாக நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே எங்களுடைய உறவுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்தை துஷ்பிரயோ ஒரு ரீசிங் இந்த தீவனால அவர்கள் வணக்கம். 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 காலையிலே கணபுரம் மாவீரர் துயில் நிலையத்தோட பதற்றமான சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? குறிப்பாக நான் இந்த கனகபுரம் மாவீரர் துயில் நிலையத்தினுடைய ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கிறேன், பணிக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். கடந்த காலங்கள் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த மாவீரர் துயில் இல்லமானது அந்த யுத்தத்தை பின்பற்ற காலத்திலே இந்த இயங்கு நிலை இல்லாத சூழலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான சுரீந்திரனுடைய தலையீட்டின் ஊடாக முதலாவதாக இந்த மாவீரர் துயில் இல்லம் ஒழுங்கமைப்பட்டது 2016ஆம் ஆண்டு. அதன் பின்னர் சுமூகமான முறையிலே இந்த மாவீரர் துயில் இல்லம் இயங்கிக் கொண்டிருந்த சூழலில் தற்போது ஒரு சில குழப்பகரமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. போராளிகள் மாவீரர் குடும்ப நலன் காப்பகம் என்ற பெயரிலே புதிதாக ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு இன்றைய தினம் இன்றைய வருகின்றார்கள். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையற்ற சூழலில் பிரச்சனைகள் இருக்கின்ற போது அதை கதைத்து பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் இங்கே எங்களுடைய உறவுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற வகையிலே நாங்கள் அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே மாவீரர் பணிக்குழு மற்றும் ஏற்கனவே இருந்த எங்களுடைய உறவுகள் அனைத்தும் இந்த மாவீரர் குடும்பம் சார்ந்த உறவுகள் வருகிறது, அதனை தடுத்திருக்கின்றோம். நீங்கள் இணைந்து பயணிக்கின்ற போது நாங்கள் அதற்கு எந்த தடையும் இல்லை. குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம் கடந்த காலங்களில் வருகை தருகின்ற போது நாங்கள் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருந்தோம். வாரங்கள் ஒன்றாக பயணிப்போம் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு அதை ஒத்து வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அவர்கள் தாங்கள் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற காலங்களில் நீங்கள் எங்களுடைய உறவுகளை தொழுவதற்கு நீங்கள் எங்களோடு இணைந்து நான் தனிமையில் இந்த மாவீரர் துயில் இல்லத்தில் இருக்கின்ற உறவுகளாக இருக்கின்ற அனைவரோடும் இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் முன்வைக்கின்றோம். நீங்கள் வருகின்ற போது அவர்களோடு நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு 100% ஒத்தாசையாக இருக்கின்றோம். இவர் தன்னிச்சையாக இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்ய வருகின்ற போது அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் இணைந்து வருகின்ற போது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிப்பது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்று கலைந்து செல்கின்ற நடவடிக்கை இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்தார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் போலீஸ் வருகை தந்திருக்கிறது. போலீஸ் வருகை தந்து அவர்களை கலைத்து விட்ட சூழல் காணப்படுது. நாங்களும் அதன் பின் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எவ்வாறு இந்த சூழல் நிறைவு கொண்டு அதான் போலீஸினுடைய தலைவர் தான் கடைசி இறுதியாக வந்திருக்கின்றது. போலீஸ் தலையீடு அதைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள். போலீஸ் தலையீடு செய்ய முடியாத சூழலை முன்னெடுத்திருந்தார்கள். எந்த விதமான சுயநலவும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களை இந்த இனத்துக்காக அர்ப்பணிக்க பெரும் கொடையாளர்கள் இந்த மாவீரர்கள். இந்த இனம் அவங்கள மறக்கக்கூடாது. அவங்க சம்பந்தமான நல்ல விடயங்களை மட்டும் இதுகளில் பகிரலாம். அவங்க சம்பந்தமா வீர தீர செயல்கள், அவங்க செய்த சாதனைகள் கணக்கு இருக்கு. அவங்கள பற்றி இந்த இளம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் கணக்கு இருக்கு. அதுகளை சொல்லலாம். இவங்கள் துயிலுமில்ல பிரச்சனை, சண்டை, அரசியல் சார்ந்து பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. தயவு பண்ணி உங்களுக்கு அனைவருக்கும் கேட்டுக்கொள்ற விடயம் ஒன்றுண்டா, அன்பா கேட்டுக்கொள்றது, உண்மையிலே இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை. இது அனைவருக்கும் உரிமை இருக்கு அவர்களை அனுஷ்டிக்கிறதுக்கு. அதை நீங்க அனைவரும் சரிப்பட செய்தாலே அவர்கள் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில 2009க்கு பிறகு இந்த துயிலுமில்லங்களுக்குள்ள கட்டும் நெருக்கடியானதுல சிறுவன் சார் தான் அதை முதல் இங்க கனகபுரம் துயிலுமில்லத்துக்குள்ள இறங்கி அந்த வேலைகளை அவரோட சேர்ந்து முன்னாள் போராளிகள் வேளன் அப்படின்ட்டு கனவே எல்லாம் சேர்ந்து தான் அதை முதல் இங்க இந்த அனுஷ்டிக்கிறதுக்கான ஏற்பாடை செய்தாங்க. அவங்கள உண்மையா பாராட்டும். அவங்க சரியா செய்தாங்க. இப்பொழுதும் அவங்க அதுக்கு பிறகு செய்த வருடங்கள்ல கூட இந்த கனகபுரம் துயிலுமில்லத்துல அந்த மிக மிக அற்புதமாக 2009க்கு முதல் எப்படி மாவீரர்களை நாங்கள் அற்புதமா அனுஷ்டிச்சோமோ அதே மாதிரி இப்பொழுதும் செய்யறாங்க. செய்யறவங்களுக்கு முதல் பாராட்டுகள் என்னன்னா அந்த நிர்வாக திறமை, நிர்வாகம் அற்புதமான நிர்வாகம். அந்த வகையில எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது. பிள்ளையா சொல்லணும், சரியா செய்யுது. அதுக்குள்ள இப்பொழுது ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று வந்திருக்கு. என்ன இப்ப அப்படி சர்ச்சை ஒன்று உருவாக்குறாங்க. இப்ப கட்டமைப்பு மாறணும், அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடாது. ஆனா அரசியல்வாதிகளோட பின்னணி இருக்கணும். இருந்தா தான் நாங்கள் இனி அரசியல் இல்லாம ஒன்றும் செய்யலாது.
நீ அரசியல் விடுதலை போராட்டம் முடிஞ்சது கூட அரசியல் அதுவும் தேசத்துல எங்களோட தேசியம் சார்ந்த கட்சிகளின் அரசியல்வாதிகளின் ஆதரவோட நாங்கள் அந்த துயிலுமில்லங்கள்ன்ற விடயங்களை செய்யணும். துயிலுமில்லங்களுக்கான விஷயங்கள் கட்டமைப்புகள் அனைத்தையும் செய்யணும். அதுக்கு அனைவரும் உள்வாங்கப்படணும். நிர்வாக தெரிவுகள் குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யப்பட்டு அதுக்குள்ள அனைவரும் உள்வாங்கப்படலாம். ஒரே ஆக்கள் இருக்கிறது சாத்தியப்படாது, எல்லாரும் இருக்கலாம். ஆனா நிர்வாகம் மாறலாம், ஆனா செய்யறவங்க எல்லாரும் முன்னாடி செய்யலாம். அதெல்லாம் அதுல எல்லாம் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் இப்பொழுது போராட்டம் போல அழைப்பு செய்யப்படலன்ற சில உள்ளுருவிகள் அதுக்குள்ள ஊடுருவி இந்த இதையும் குழப்ப நினைக்கக்குள்ள அதுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க பரிதாபத்துக்குரியவங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவங்களது போராட்டத்தை போல மாவீரர்கள் செய்ததை போல தலைவர் பிரபாகரன் செய்ததை போல என்று சொல்றவங்களை எப்படி இதுக்குள்ள உள்வாங்கிறது? இதை ஏற்றுக்கொண்டு வாராக்களை தான் உள்வாங்கி நாங்கள் இதெல்லாம் இதுதானே. இப்ப இந்த சமூகத்துல கூட அந்த துயிலும் இல்லத்துல விளக்கேற்ற பிரச்சனை உண்டு. அது சம்பந்தமா அந்த பணிக்குழு கிட்ட நாங்கள் சரியான உண்மையான இதை அவங்க வெளியிடுவோம். பணிக்குழு அந்த பணிக்குழு உண்மையா நேர்மையாக இதான் நடந்ததுன்னா இதான் நடந்தது. ஏன்னா என்ன பொறுத்தளவுல ஒரு மாவீரர் தாயிலேயோ மாவீர குடும்பங்களையோ யாரும் விளையாடக்கூடாது. அவங்களுக்குரிய இதுகளை கௌரவத்தை கொடுக்கணும். இதுல அரசியல் ரீதியா தில்லாரங்களை விளையாடு காட்டி அரசியல் ரீதியா ஒவ்வொரு கருத்துகளும் வேறதா இருக்கலாம், அது வேற விஷயம். அவங்களுடைய மாற்று கருத்து உள்ளவர்களோடையும் சில மாவீர குடும்பங்கள் நிக்கலாம். ஆனா அவங்களும் மாவீர குடும்பம் தான், அவங்களுக்குரிய கௌரவத்தை நாங்க கொடுக்கணும். ஆனா தயவு பண்ணி மாவீரர்கள விடயங்கள்ல எவரும் விளையாடக்கூடாது. ஆனால் இது சம்பந்தமா குழப்பங்களை கொண்டு வரார்கள் முழு பேரும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் அல்ல. இது சம்பந்தமான விடயங்களை பொதுவெளியில சரியான இதுகளை செய்யணும். ஆனா இப்ப நிர்வாக குழு ஒன்று பணிக்குழு ஒன்று இருக்குன்னா அந்த பணிக்குழு இப்பொழுது எவ்வளவு காலம் இன்னும் இருக்க போகுதோ பணிக்குழுக்கள் தெரிவு செய்யப்படக்குள்ள ஆக்களை மாத்தலாம். அதுவும் அனைவரும் பெறலாம், அதுக்கு பொதுமக்களும் பெறலாம், முன்னாள் போராளிகளும் பெறலாம், அனைவரும் பெறலாம். ஆனால் இதுல வேறு வரக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஆனா மாவீரர்களுக்குரிய கடமைகளை சரியா செய்யக்கூடியவங்க எல்லாரும் அதுக்குள்ள வரலாம். ஆனால் மாற்று கருத்துள்ள அரசியல்வாதிகள் விடுதலை போராட்டம் போல இது போராளிகள் போல தலைவர் போல என்று சொல்றவங்க இதுக்குள்ள வாழறதுக்கான எந்த அருகதையும் மற்றவர்கள் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். அதுக்கு நாங்கள் இடம் அளிக்க இயலாது. நாங்கள் அதை நேரையும் கேட்போம். அது ஒரு சம்பந்தமாக இது சம்பந்தமா பதிவுறவங்க தயவு பண்ணி இதுகளை நிறுத்தி கொள்ளணும் என்றதான் என்ற ஒரு வேண்டுகோள். இன்று கனகபுரம் துயிலும் இல்லத்திலே 2 கண் பார்வையற்ற தீபன் அவர்களால் ஒரு நாசகார வேலை செய்யப்பட்டது. நாசகார வேலை என்றால் இவருக்கு பின்னணி உண்மையாகவே தெரிகிறது. அரச புலனாய்வு பின்னணி இருக்கிறது. இவருக்கு முதல் இவர் நவமரிப்புடத்தில் இருந்த போது முன்னாள் போராளிகளோடு தான் இவரும் ஒரு வழியை ரிலீஸ் ஆனவரா. இவருக்கு பார்வை இல்லை என்றோன்னா வந்த உடனே இன்னொரு காணியை பிடிச்சி இன்றைக்கு அவர் பென்ஸ் கார் வச்சுக்க கார்லாம் வந்து இறங்குவார். ஆனால் உண்மையான போராளிகள் இவ்வளவு போராளிகள் கஷ்டப்படுது என்ற நிலைமையில வந்து எங்களோட கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யப்படும். மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை உருவாக்கி புனித தளத்தில் ஒரு ஒரு கரையை படியப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட களமிறங்கப்பட அவருக்கு பின்னால் வந்து ஒரு 10 பேர். உண்மையாகவே அதில் வடபோர் கட்டட தளபதி தீவண்ணாவோட பொடிசா இருந்த பாலண்ணன். நான் பாலண்ணன் சொன்னேன், பாலண்ணன் நீங்கள் சொத்து சேர்க்கையில் தயவு செய்து இதில் விளக்கிக் கொள்ளுங்க. இவனுக்கு பின்னால ராணுவ புலனாய்வு இருக்கு, இவனுக்கு இயக்குறது ராணுவம் என்பதை சொன்னோன்னு பாலண்ணன் கேட்டார். உண்மையாகவே இந்த முன்னாள் கிளர்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய மக்களும் வந்தார்கள், அவர்களோட இந்த போராளிகள் வந்தார்கள். அவர்களும் சொன்ன போது அவர்களும் அதில் வந்து விளக்கி கொண்டார்கள். தனிமையில தீவன் என்பவரும் உண்மையா ஒரு நல்ல இடத்துல இந்த வேந்தன் என்பவர் உண்மையான வேந்தனுக்கு அது தேவையில்லாத விஷயம். அவரோட செயல்பட்டு ஒரு 5-6 பொம்பளைகளும் கலந்து கொண்டார்கள். அந்த இதுல உண்மையாவே கைகலப்பு வர வேண்டிய கட்டத்தில் ஒரு தரம் கைகலப்பு இல்லாமல் அவரை கலைத்தது மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலைத்தார்கள். இந்த துயிலும் இல்லத்துல இன்றைக்கு 12 வருஷமா அவர் ஒரு தையல் கடை போட்டு நடத்துறார். அவரை மன்னிச்சு தான் ஆட்டோ ஓடுவார், அவருக்கு ஒன்றும் தெரியா. அவரை காருக்கு ஒரு டிரைவர், எல்லாம் வசதியா நல்ல ஒரு கோடீஸ்வரனா வாழுறார். ஆனால் இதுவரையில எங்கிற கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு 100 ரூபாய் ரிசிப்ட் காசு போய் கட்ட தரமாட்டேன். இந்த 12 வருஷமும் ஒரு ரிசிப்ட் இந்த தீவனால அவரோட சொந்த பேர்ல 100 ரூபாய் துயிலும் இல்லத்துக்கு கொடுத்தா காட்டுன்னு பார்ப்போம். இதுக்கு பின்னணி வந்து எத்தனையோ ஸ்ரீலங்கால இருந்து போய் பணம் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது. இவர மனைவியில அக்கௌண்ட்ல செக் பண்ணி பார்த்தா
எத்தனை லட்சம் ரூபாய் இதுவரையில் வந்திருக்குன்னு தெரியும். இவரை இயக்குறது யாரு என்பது தெரிய வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய தலைவரின் படத்தை ஷேர் பண்ணனா விசாரணை, அந்த படம் விசாரணை இந்த பேஸ்புக்ல இவர் மக்கள் நலன் காப்பகம், மாவீரர் நலன் காப்பகம். ஐயா, இதுல வந்தா தெரியும் எத்தனை மாவீரர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறக்குற வீட்டில் இவ்வளவு செலவுக்கு காசு இல்லாம இருக்கிறார்கள். எத்தனை போராளிகள் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் இருக்கும்போது இவர் சொகுசு வாகனத்தை திறந்து இந்த துயிலம் இல்லத்தை கஷ்டம் பண்ணிட்டு அவர் என்ன செய்ய போற, ராணுவத்தோடு சேர்ந்து ராணுவ புலனாய்வோடு சேர்ந்து இயங்குவதற்கு இந்த துயிலம் இல்லங்களை இப்படி நாங்க தமிழ் மக்கள் கிளர்ச்சியில் 2 இனங்கள் சண்டை பிடித்த என்ற ஒரு நியூஸை போடுறதுக்காக செயற்படுகிறார். உண்மையாகவே எங்கள் மக்களும் எங்கள் முன்னாள் போராளிகளும் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். அதுல அவரால் அத்தனை பேரும் திசை திரும்பி விட்டார்கள் நியாயத்தை கேட்டு. அவர் ஒரு 10-12 பேரோட நிர்வாகம் தெரிவிக்க போறாராம். நிர்வாகம் நீட்டா தான் செயல்படுது. இது போல தேராவில் துயிலமிலத்தை கெடுத்தவர், தேராவில் துயிலமிலத்தில் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது. இதே இவர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு மேட மாடியா வேலை கழிச்சவர் தான் இந்த கண்டறியா தீவன். அவர் அரசியல்வாதி இருக்கக்கூடாதா? அவர் இருக்கலாமா? அவரை இயக்குறது யார்? அவரை ஆறு இந்த மாவீரர் நலன் காப்பகம், மாவீரர் காப்பகத்துக்கு இவரை தெரிவு செய்ததாரு. இவங்க ஒரு 10 பேர் இருந்துட்டு வெளிநாட்டு காசுகளை ஆப்படிக்கிறதுக்காக செயற்படுற விதம் தான் இது. ஆகவே இந்த வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், கிளிநொச்சி மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், முன்னாள் போராளிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எமக்கு வேற கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி என்று நான் பார்க்கவில்லை. இன்றைய நிலையில கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்றாக செயல்பட நினைத்து பெருமைப்படுகிறேன். நன்றி. படுத்துவதற்காக இந்த போராளிகள் நலன் காப்போம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை, நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும், வலிமை என்று தெரியும். அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை சேட்டும் நல்ல சேட்டுகளும் அடைந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் பெரிதறிந்து நினைத்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலுமிலத்துக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து மக்களே, நீங்கள் மாவீரர் குடும்பம், போராளிகள் குடும்பம் இருக்கலாம். நீங்கள் அந்த துயிலுமிலத்தை மாவீரர் குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் நின்று தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். சில பிரச்சனைகள் வரும். ஒரு இவ்வளோ பெரிய திரளை செய்கிற நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரதேச நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமைக்கில் தான் அந்த காணி இருக்கிறது. அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள். ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில் நாங்கள் மெச்ச வேணும். இங்கே இந்த புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு வரையில்லை. இவர்கள் இவ்வளவு மக்கள் வந்தார்கள், அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு இப்படி நீங்கள் எல்லாம் குழப்படியை உண்டாக்க அவர்கள் பிடித்து போகிறார்கள். அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க. வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு துயிலுமிலத்தை கூட்டிடுவார்கள். அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போராளிகளாக இருக்கலாம், நல விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலுமிலத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தனிக்கிறீர்களா? தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை வருது. கணக்கு பிரச்சனையை உங்களுக்கு கணக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினால் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்குது. இதில் இறந்தவர்களின் வழிபாடும் அது தொடர்பான ஒன்று கூடல் தொடர்பான விடயங்களில் சபையின் அனுமதியின்றி ஒன்று கூட முடியாது என்பதை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் துயிலுமில்லத்துக்கு எந்த நேரமும் போகலாம் வரலாம், ஆனால் இப்போ பூட்டு போட்டு வச்சுருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றிகள்.